ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்காவது கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, ஒரு சட்ட பிரச்சனையில நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம், எங்க மேல எந்த தப்புமே கிடையாது, எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வருமா, நாங்க வழக்குல ஜெயிப்போமா அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கான பரிகார முறையை தான் நான் சொல்ல போறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை, என் மேல எந்த தப்புமே கிடையாது, பொய் வழக்கு போட்டுட்டாங்க, பொய்யா கேஸ் போட்டுட்டாங்க, நான் எப்படி என்னை நிரூபிக்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரி என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கான பரிகார முறையை தான் இப்போ நான் சொல்ல போறேன். திரும்ப திரும்ப என்னோட பதிவுகளில் நான் வலியுறுத்தி சொல்கிறேன், எல்லா பிரச்சனைக்கும் கோவில் இருக்குது, கோவிலுக்கு போய் செய்வது தான் பரிகாரம். பரிகாரன்ற பேரில் நிறைய பணத்தை செலவு பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு சில ஜோதிடர்கள் இப்படி ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருமா அப்படின்னா அவ்வளோதானே, பரிகாரம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து ஒரு 1,75,000க்கு பரிகாரத்தை சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்கிறாங்க. அதனால தான் என்னோட பதிவுகளில் நீங்கள் செலவு பண்ணாதீங்க, செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. எங்கள்கிட்ட பணம் இருக்குது, நாங்கள் செலவு பண்ணி ஹோமம் பண்ணிக்கிறோன்னா அது வேற, தாராளமாக பண்ணிக்கோங்க. ஆனால் யார் ஜாதகம் பார்க்க வருவா? கஷ்டத்தில் இருக்கிறவங்க தான் ஜாதகம் பார்க்க வருவாங்க. அதனால அவங்களுக்கு எளிமையான பரிகாரத்தை சொல்லணுன்றதுனால தான் நான் என்னோட பதிவுகளில் கோவில் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பிரச்சனையா இந்த கோவிலுக்கு போங்க, கோவிலுக்கு போனாலே நிச்சயமாக உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது மாதிரி யாராவது நாங்கள் வம்பு வழக்குன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம், என் மேலே எந்த தப்புமே கிடையாது, பொய் கேஸ் போட்டு எனக்கு வேலை போயிடுச்சு, ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னார், இந்த மாதிரி சும்மா வழக்கு போட்டுட்டாங்க, எனக்கு வேலை போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் எப்படி நிரூபிக்கிறதுன்னு கேட்டாங்க. நாம் நல்லவங்களாக இருந்தால், நாம் நிரபராதியாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? கடவுளே உனக்கு மட்டும்தான் தெரியும், நீ தான் என்னை காப்பாற்றணும், கடவுள்கிட்ட தான் சரணடைவோம் இல்லையா? அப்படி கடவுளே வந்து சாட்சி சொன்ன ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். திருப்புரம்பியம் சாட்சிநாதர் கோவில். கண்ணதாசன் திருவிளையாடல் படத்துல இசைத்தமிழ் நீ செய்த அருண் சாதனைன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, தெரியுமா? இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனைன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுல ஒரு வரி எழுதியிருப்பார் கண்ணதாசன். என்ன எழுதியிருப்பார் தெரியுமா? சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ. கண்ணதாசன் எந்த ஒரு வார்த்தையும் தேவையில்லாமலாம் எழுத மாட்டார், அவர் கவியரசர். சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ எழுதுறாரு கண்ணதாசன். இந்த கதை எங்க இருக்கு தெரியுமா? திருவிளையாடற் புராணத்துல இருக்கு. என்ன கதைன்னு இப்ப உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அரதனகுப்தன் ஒரு வணிகன், மதுரையை சேர்ந்த ஒரு வணிகன். அந்த வணிகன் ரத்னாவதி என்கிற ஒரு பெண்ணை திருப்புரம்பியம் கோவில்ல வச்சு திருமணம் பண்றார். திருமணம் பண்ணும்போது யாரும் இல்லை, சாட்சியா யாரை வச்சு கல்யாணம் பண்றாங்க தெரியுமா? அங்க இருந்த கிணறு, அங்க இருந்த வன்னிமரம், அங்க இருந்த சிவலிங்கம், அங்க இருந்த மடப்பள்ளி, இது 4ஐயும் சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மதுரைக்கு திரும்பி போகும்போது அந்த வணிகனுடைய உறவினர்கள், அதெல்லாம் இந்த பொண்ணை உன் மனைவியெல்லாம் ஏத்துக்க முடியாது, கல்யாணம் ஆயிருச்சுன்னு நீ சொன்னா போதுமா, ஊரறிய கல்யாணம் பண்ணீங்களா, யாரு பார்த்தா அவங்க கல்யாணத்தை, அந்த கல்யாணம்லாம் செல்லாது அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு, மதுரையில இருக்கக்கூடிய அந்த பொண்ணு சாட்சிநாதரை கூப்பிடுறான். அவருக்கு பேர் சாட்சிநாதர். ஏன் சாட்சிநாதர்? இப்ப வந்து சாட்சி சொல்ல போறாரு. அவர் திருப்புரம்பியம் கோயில இருக்க சிவபெருமானை பார்த்து கேட்கிறார், உன்னைய சாட்சியா வச்சுதானே நான் கல்யாணம் பண்ணேன், வன்னிமரம் சாட்சியா இருந்துச்சுல, கிணறு சாட்சியா இருந்துச்சுல, மடப்பள்ளி சாட்சியா இருந்துச்சுல, நீ சாட்சியா இருந்தில்ல, நான் எப்படி இவங்க கிட்ட நிரூபிக்கிறது? நீ தான் என்னை இந்த வழக்குல இருந்து காப்பாற்றணும், எனக்கு ஆதரவா தீர்ப்பு வரணும். ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான், இவன் தான் உன்னுடைய கணவன் இவங்கெல்லாம் சொல்லணும் அப்படின்னு அந்த பெண் அழுத உடனே திருப்புரம்பியத்துல இருந்து சிவபெருமான் கிளம்பி வரார். வன்னி மரத்தை கூட்டிட்டு, கிணற கூட்டிட்டு, மடப்பள்ளியோட வரார். இன்னைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஈசான மூலையில நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். மடப்பள்ளி, சிவலிங்கம், கிணறு இதெல்லாம் வந்துச்சு இல்லையா, வன்னிமரம் இதெல்லாம் இருக்கு. வன்னி மரத்தை மட்டும் திருமலை நாயக்கர் காலத்துல தெற்கு கோபுரத்திற்கும் மேற்கு கோபுரத்துக்கும் நடுவுல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அங்க வன்னி மரத்தடி விநாயகர் சன்னிதின்னு இருக்கு. அடுத்த முறை நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்போது இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஈசான மூலையில திருப்புரம்பியம் கோவில்ல இருந்து சாட்சி சொல்றதுக்காக கிளம்பி வந்த சிவபெருமான், கிணறு எல்லாமே இருக்கு. வன்னி மரத்தை மட்டும் கோவிலுக்கு வெளியில தெற்கு கோபுரத்துக்கும் மேற்கு கோபுரத்துக்கும் நடுவுல வச்சிருக்கிறாங்க.
இப்படி திருப்புரம்பியத்திலிருந்து கிளம்பி வந்து சிவபெருமான் சாட்சி சொன்னார். ஆமா, இவங்களுக்கு திருமணம் நடந்தது உண்மைதான், நான் சாட்சி அப்படின்னு சாட்சி சொன்னதுனால அந்த சிவபெருமானுக்கு பேரு சாட்சிநாதர். ஏதாவது கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, வம்பு வழக்கு நாங்க அலையிறோம், எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரணும், எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, நான் நல்லவன் நான் நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்கு எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, அந்த கடவுளுக்கு தெரியும் நான் நல்லவன்னு, ஆனா நான் எப்படி நிரூபிக்கிறது, என் மேல எந்த தப்பு இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறது, இந்த மாதிரி யாராவது வருத்தப்படுபவர்கள் இருந்தால் முக்கியமான விஷயம், நீங்க நல்லவங்களா இருக்கணும். தப்ப பண்ணிட்டு கடவுள் வந்து எனக்கு சாட்சி சொல்லனா வரமாட்டார். நாம நல்லவங்களா இருந்தாதான் பரிகாரமே பலிக்கும். என்னோட பதிவுகளில் நான் அதெல்லாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கேன். நிறைய கோவிலுக்கு போயிட்டோம், இன்னும் ஒரு விமோச்சனம் இல்லைன்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நாம நல்லவங்களா இருக்கணும், அப்பதான் பரிகாரம் பலிக்கும் இல்லையா? நல்லவங்களா இருந்து உங்க மேல யாராவது அபாண்டமா பழி போட்டா, உங்க மேல யாராவது தேவையில்லாம கேஸ் கொடுத்திருந்தா, வம்பு வழக்குன்னு அலைய விட்டிருந்தா, நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் திருப்புரம்பியம் சாட்சிநாதர் கோவில், கும்பகோணம் கிட்ட இருக்கு. அங்க போய் வழிபாடு பண்ணுங்க. அந்த சிவபெருமான் கிட்ட சொல்லுங்க, நீ எப்படி ஒரு அபலை பெண்ணுக்கு சாட்சி சொல்லி அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தாயோ, அதே போல என் மேல ஏற்பட்ட அந்த வீண் பழியை துடைத்து இந்த வம்பு வழக்குல இருந்து என்னை காப்பாத்தி கொடு என்று அந்த சிவபெருமானை வேண்டுகிற போது, கண்ணதாசன் சொன்னார் இல்லையா, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, அது பொய்யில்லை சத்தியம். அதே போல சிவபெருமான் சத்தியமாக உங்களை அந்த வழக்கில் இருந்து காப்பாற்றுவார் என்பது நம்பிக்கை. அருளாளர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை. ஒரு முறை அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.